கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல்
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பியிருக்கும் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இங்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய பரிசுத்த பர்வதம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இருக்கிறார். என்னுடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பூமி இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நாம் வாழ்கிற பூமியை பாருங்கள், எவ்வளவு தீங்குகள், எவ்வளவு கேடுகள், எவ்வளவு கொடுமைகள். ஒவ்வொரு புறத்தில் இருந்தும் மக்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். எந்தெந்த பகுதிக்கு போனாலும் அங்கிருந்து மனதிலிருந்து எழும்புகிற அலறல்கள், வேதனைகள், ஐயோ எங்களுக்கு இப்படி செய்கிறார்களே என்று சொல்லுகிற தீங்குகளும் கேடுகளும் நிறைந்த இந்த பொல்லாத பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வார் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல, கடல் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது போல பூமி என்னை பற்றி, கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் பாருங்கள். அப்படி நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகும், நீதி உண்டாகும். நாம் கேடு செய்கிறவர்களாக இருக்க மாட்டோம், குற்ற செயல்களை நாம் செய்ய முயற்சிக்க மாட்டோம். நாம் மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி முழுவதும் என்னை பற்றி, கர்த்தரை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று அவர் சொல்லுகிற போது, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பிவிட்டால் ஒருவராகிலும் கேடு செய்ய மாட்டார்கள், ஒருவராகிலும் தீங்கு செய்ய மாட்டார்கள். பூமி எவ்வளவு மன மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும் என்று ஆண்டவர் எங்கு இந்த வேத வசனத்தில் ஏசாயா மூலமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நாம் ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும். இந்த ராஜ்யம் கிறிஸ்துவை அறிந்து அவரால் நிரப்பப்பட்டு அவருக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று தங்களை அர்ப்பணிக்கிற மனிதர்களால இந்த ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதித்து தன்னுடைய ராஜ்யத்தில் தனக்குரியவர்களாக வாழ வைக்கப் போகிறார். இந்த தேவன் என்னுடைய தேவனாக இருக்க வேண்டும். நான் இன்னும் அவரை அறிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு நான் தீங்கு செய்யாதபடி, கேடு செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், குற்றமற்று இருக்க வேண்டும், ஆண்டவரை வெளிப்படுத்துகிற பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமானால் நம் மூலமாக ஒரு பரிசுத்தமான ஒரு சூழ்நிலை உருவாகும். தேசம் முழுவதும், பூமி முழுவதும் அப்படிப்பட்ட தேவனை அறிகிற அறிவினால் நிரம்ப பூமி முழுவதும் அப்படிப்பட்ட கேடு இல்லாத, தீங்கு இல்லாத நல்ல சுத்தமான ஒரு ராஜ்யம் உருவாகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறதுனால ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நடக்கும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. உம்மால் தவிர ரட்சிக்கிற ரட்சிப்பு ஒருவராலும் முடியாது. ஆண்டவரே, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனைகளிலிருந்து, கவலைகள், கண்ணீர்களிலிருந்து நீர் ரட்சிக்கிறவர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் காப்பாற்றுகிறவர் என்று உம்மை அறிகிற அறிவினால் பூமி முழுவதும் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு
ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவை போல என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையிலும் நான் ஒருவருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, நான் ஒருவருக்கும் கேடு நினைக்க கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவும் ஆண்டவரே, இவர்கள் மூலமாக, இவர்களுடைய ஜெபத்தின் மூலமாக, இவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும்படியாகவும் ஆண்டவரே, தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று சொல்லுகிற நிலைமை எங்கள் பூமி முழுவதற்கும் உண்டாகும்படியாகவும் கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, சுத்தமுள்ள ஒரு சந்ததியை நீர் எழுப்பும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தேசத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த பூமியை நீர் எவ்வளவு அழகுள்ளதாக சிருஷ்டித்தீரோ, அதே போல கொடுமையும் தீங்கும் நிறைந்திருக்கிற இந்த பூமியை அழகுள்ளதாக சிருஷ்டிக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று சொல்லப்பட்ட நாட்கள் அதி சீக்கிரமாய் வருவதாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.